எத்தனை பேரால பரலோகத்தை தியானிக்க முடியுது? எத்தனை பேரை பரலோகத்தை நாட முடியும்னு கேட்டா கிடையாது, ஒரு சிலரை தவிர. அப்ப நம்முடைய சிந்தனையை எதுக்குள்ள மூடி மறைஞ்சிட்டுன்னா, எப்பொழுதுமே உலகத்துக்குரியவைகள், எப்பொழுதுமே தனக்குரியவைகள், எப்பொழுதுமே குடும்பத்துக்குரியவைகள், எப்பொழுதுமே உலக சம்பந்தமான காரியங்கள். இதை தாண்டி மேல பரலோகத்தை சிந்திக்கிறதுக்கும் அதை வாஞ்சிக்கிறதுக்கும் அதை விரும்புறதுக்கு உள்ளதான சிந்தனை நம்மளுக்குள்ள உருவாகவே இல்லை. தான் மாத்திரம் போகக்கூடாது, ஒண்ணுக்கும் உதவாத என்னை கொண்டு வந்திருக்காரு, நான் அப்ப அநேகரை கொண்டு போகணுங்கிறதான அந்த எண்ணமும் இருக்காது. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அதான் நம்முடைய எண்ணமா இருக்கு. அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 20 அதிகாரம் 23, 24 வாசிங்க. அங்க பவுல் அப்போஸ்தலருடைய அனுபவத்தை சொல்றார். வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பாருங்க, பட்டணந்தோறும், அதாவது போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் என்ன இருக்கான்? உனக்கு அடி உண்டு, உனக்கு உபத்திரம் உண்டு, சட்டையை பிடிச்சு கிழிப்பாங்க, கல் எறிவாங்க, உனக்கு எல்லாம் உண்டு. தெரிஞ்ச பிறகு அந்த மனுஷன் என்ன பண்ணல, அப்படின்னா நான் பட்டணத்துக்கு போக மாட்டேன், அப்படின்னா நான் கிராமத்துக்கு போக மாட்டேன், நீங்க நீட்ட ஒரு இதை அரேஞ்ச் பண்ணி எனக்கு தாங்க, அதுல நான் நீட்ட ஒரு 6 நாளத்தை நான் ஒதுங்குறேன் அப்படியா சொன்னார்? இல்ல, அவருக்கு தெரியும் எங்க போனாலும் பிரச்சனை தான். ஆனா மனுஷன் இருந்த ஒன்னே ஒண்ணுதான், ஆத்ம பாரம் மட்டும்தான் இருந்துச்சு. எப்படியாவது 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 2 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும். அப்போ அவர்களுடைய இருந்த நோக்கத்தை பாருங்க, தனக்கான காரியம் கிடையாது, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும். இப்ப ஏன் உங்களுடைய வாழ்க்கையில பின்மாற்றம்னா, உங்களுடைய நோக்கம் மாறுது. அந்த நோக்கம் எப்படி மாறுதுன்னா, தனக்கான காரியம் மட்டும் பார்க்கிறோம். அதனாலதான் வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு மேல வீழ்ச்சி. தொடர்ந்து வாசிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பாருங்க, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். அதான் முக்கியம். வாழ்க்கையில வீழ்ச்சியே வராது. அந்த சுயம் செத்துட்டுனா, இப்ப செத்த பிரேதத்திட்ட போய் அவனை இவனேன்னு சொல்லும் போது அது எழும்பி இனி அவனை இவனே சொன்னு கேட்காது, நீ என்னன்னு சொல்லிட்டு போ. அப்போ நம்ம சுயத்துக்கு செத்துறணும். அவருக்கு சித்தம் இன்னைக்கு இருக்கிற நாள் வரைக்கும் இன்னைக்கு நான் முழுமையா என் காரியத்தை பண்ணணும். என் பிராணனையும் அருமையாக என்னேன்னு இருக்கு. நோக்கம் எப்படி இருக்கணும்? சிலுவை, தேவனுக்கண்டு பிடிக்கப்பட்டேன், எதுக்கு என்னைய ரட்சித்து ஊழியக்காரனா மாத்தினார். அப்படி அழைச்ச தேவன் எதன் விரும்புறாருன்னா, இந்த ஆத்மா, இந்த ஊழியக்காரங்க, இந்த பிரசங்கியாரு ஒரு 2 பேர் எனக்காண்டி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவாங்க. 2 தீமோத்தேயு 4:6 வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேவத்தை விட்டு பெரிய காலம் வந்தது. பாருங்க, நான் பானபலி, தன்னை அப்படியே பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு நாளைக்கு சாவும், என்னைக்காவது செத்துட்டு போகலாம். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது இயேசு காண்பிச்சு, ஏதாவது ஆத்மாக்கள் காண்பிச்சு, அதுதான் உங்களுக்குள்ள பற்றி எரிஞ்சு கொண்டே இருக்கும். ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். அதான் உங்களுக்குள்ள வரும், பற்றி எரியணும், ஏதாவது செய்யணும். அந்த ஒரு அனல் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க சிற்றின்ப காரியத்திலேயோ இல்லை மனுஷனை பிரியப்படுத்த காரியங்களில் ஈடுபட மாட்டீங்க, வீழ்ச்சியே வராது. யோவான் சுவிசேஷம் 3:30 வாசிங்க. அங்க அவர் சொல்றார், நான் சிறுக வேண்டும், தன்னை சிறுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். பாருங்க, யோவான் ஸ்நானனுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. நான் குதிரை தான், குதிரை போர் சேவகனா மாறக்கூடாது, அவர் மட்டும்தான் பெருகணும், தன்னை சிறுக ஒப்புவது. அப்போ உங்களுடைய சுயம் சாக 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 சாத்தானால கிரியை செய்யவே முடியாது. பிலிப்பியர்கள் நிருபம் 2:4 சொல்லுது, உங்களுக்குரியவைகளை தேடக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் அவங்க அப்படிதான். ஐயா வாசிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. உங்க வாழ்க்கையில வீழ்ச்சியே வராதியா. உங்களுக்குரியதை நோக்காதுங்க, எனக்குரியது, என் காரியம் நடக்கும், பிறருக்குரியது, அடுத்தவங்களுக்குரியது, அப்படி நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.